சேனல். நாம் இப்போ எளிதாக கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை வைத்து தரமான வாஷிங் பவுடர் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முதலில் தேவைப்படுவது ஆசிட் ஸ்லர்ரி, அடுத்ததாக வாஷிங் சோடா, அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு, அடுத்ததாக டாலமைட், ஒயிட் டாலமைட், அடுத்தது கலர் கிரானுவல்ஸ், ஸ்பெக்கிள்ஸ், அடுத்தது டினோபால் ஆப்டிகல் பிரைட்னர். இந்த எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருட்களை மட்டுமே வைத்து தரமாக எப்படி தயாரிப்பது என்பதை வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முதலில் ஒரு பேசின் 1 லிட்டர், நம்ம இப்போ தயாரிக்க போகிறது 1 கிலோ அளவான சிறிய அளவிலான 1 கிலோ பேட்ச் சைஸுக்கு தயாரிக்க போகிறோம். அதற்கு முதலில் வாஷிங் சோடாவை எடுத்து டப்பில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். போட்டு அதனுடன் டினோபால் சேர்த்து நன்றாக மிக்சிங் செய்துவிட வேண்டும், கலக்கிவிட வேண்டும். இதனுடன் சிறிது சிறிதாக ஆசிட் ஸ்லரியை சேர்க்க வேண்டும். ஆசிட் ஸ்லரியை சிறிது சிறிதாகத்தான் சேர்க்க வேண்டும். ஒரேடியாக சேர்த்தால் கெட்டியாகிவிடும், நிறைய நீர்ப்பதம் வந்துவிடும். ஆசிட் ஸ்லரியும் சோடாவும் சேரும் பொழுது பொங்கி வரும் பொழுது ஒரு 2 நிமிடம் இல்லை 3 நிமிடம் வைத்திருந்தால் அந்த பொங்குதல் நின்றுவிடும். பாருங்க, பொங்குது. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொங்குறது அப்படியே அடங்கிடும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா? ஓகே. இப்போ ரொம்ப நேரம் மிக்சிங் பண்ணிவிட்டு விடக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு, இது சாதாரண சமையலுக்கு பயன்படும் உப்பு, நிறைய மாய்ச்சர் இருக்கக்கூடாது, தண்ணி பதம் இருக்கக்கூடாது, ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். இதுக்கு டாட்டா உப்பு மார்க்கெட்டில் கிடைக்கிது, எல்லா கடையிலுமே கிடைக்கிது. டாட்டா உப்பு, சமையலுக்கு பயன்படும் டாட்டா உப்பு மிகவும் நன்றாக இருக்கும். அப்போ தான் அந்த வாஷிங் பவுடர் ஃப்ரீ ஃப்ளோ நிறைய கிடைக்கும். சாதாரணமாக ஒரு சில பவுடர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதமாக புட்டு மாவு மாரி இருக்கும். அந்த புட்டு மாவு பதங்கிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். அதுக்கு ஃப்ரீ ஃப்ளோனா டாட்டா சால்ட்டு ஃப்ரீ ஃப்ளோ உள்ளதாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, சரிங்களா? ஃப்ரீ ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த அடுத்தது குளோபர் சால்ட், சோடியம் சல்பேட், கடைசியாக டாலமைட் பவுடர். டாலமைட் பவுடர் ஏன் போடுறோம்னா ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கும். இந்த டாலமைட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று சாதாரண கல் மாவு கிடைக்குது. அதுக்கு பதிலாக ப்ரிசிபிடேட்டட்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினோம்னா கெமிக்கல் கடைகளில் கிடைக்கும். ப்ரிசிபிடேட்டட் கால்சியம் கார்பனேட், அது போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். வாஷிங் மிஷினுக்கு எந்த கெடுதலும் வராது, தண்ணியில் கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், டாலமைட் போட்டதுக்கப்புறம் அந்த புட்டு மாவு மாதிரி இருந்த பதம் கெட்டியெல்லாம் உடஞ்சி ஃப்ரீ ஃப்ளோ நல்லா கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரீ ஃப்ளோ கையில் அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்டு மாரியே வரும். இப்போ அடுத்து கலர் கிரானுவல்ஸ் கடைசியாக சென்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். தற்பொழுது சென்ட்டு பர்ஃப்யூம் சேர்த்து சிறிதாக சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணி விடணும். நன்றாக கலக்கியவுடன் கடைசியாகத்தான் கலர் கிரானுவல்ஸ், கலர் பொடி. ஏன் கடைசியாக போட்டுட்டோம் அப்படின்னாக்க, முன்னாடியே போட்டுட்டோம்னா நமது லிக்விட் மெட்டீரியல்ஸு சென்ட்டெல்லாம் போடும்போது தண்ணி பதம் சேர்ந்து அது கலர் பொடியில் இருக்கிற கலர்லாம் பவுடரில் ஒட்டிடும். இப்போ பாருங்கள், தனித்தனியாக அழகாக இருக்குது. இந்த கலர் கிரானுவல்ஸு, ஸ்டெயின் ரிமூவர் எல்லாம் சேர்ந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரி சைஸில் இந்த பவுடர் வாஷிங் பவுடர் இருக்காது.
கொஞ்சம் கட்டியாகவும் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சல்லடையை வச்சு, சலிக்கிற சல்லடை வந்து நார்மலாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், எல்லா கடைகளையும் கிடைக்கும். மணல் சலிக்கிற சல்லடை விட கொஞ்சம் கண்ணு பெருசு, எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கிடைக்கும். சாதாரணமாக வந்து சோடா சலிக்கிற சல்லடை SP 60ன்னு கேட்டு வாங்குங்க, அது கிடைக்கும். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கனாக்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சும்மா சாதாரணமாக கையில் வேண்டியதில்லை, இந்த இதிலே போட்டு இப்படி பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். கைக்கு வந்து முறையான க்ளவுஸ் போட்டுக்கிடுங்க. ஏன்னா ஆசிட் ஸ்லரி அப்படிங்கிறது வந்துட்டு இது பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா சென்ட்டு சோடா இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் ஆகும்போது வரக்கூடியது. பெரிய எஃபெக்டாக இல்லாட்டியும் தொடர்ந்து அலர்ஜி உள்ளவங்க, இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களாம் தயவு செஞ்சு இதை தவிர்க்க பார்க்கணும். பாருங்கள், இது சலித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிராண்டட் பொருட்கள் மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோ, ஒரே சைஸு, நல்ல தரமானதாக இருக்கும், நல்ல மனமுடையதாக இருக்கும். இந்த சலவை பவுடரை நம்ம வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், பக்கெட் வாஷ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னாக்க இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15% ஆக்டிவ் மேட்டர் உள்ளவாறு நம்ம தயாரிச்சிருக்கிறோம். இது வந்து சாதாரண சலவை மார்க்கெட்டில் வீடு வீடாக வந்து விற்கிற பொருட்களை விட இது அதிக தரமானதாகவும் இருக்கும். நல்ல ஸ்டெயின் ரிமூவர், நல்ல நாள்பட்ட கரையெல்லாம் அழுத்து போகிற மாதிரி நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு